தமிழக தொழில் அமைப்புகள் சார்பில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், இந்தியா வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் மற்றும் தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகள் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தாரபோது அவர்கள் கூறியதாவது: இந்தியாவில் எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருப்பதில் தொழில்துறை சார்ந்தவர்கள் என்ற முறையில் மிகுந்த பெருமை கொள்கின்றோம். $1 டிரில்லியன் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பொருளாதாரம் உயர்வதற்காக அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நாங்கள் மனமார பாராட்டுகின்றோம். தமிழக முதல்வரின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு குறிப்பாக தொழில்துறை தொடர்ந்து வியக்கத்தக்க வளர்ச்சி பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தமிழ்நாடு அரசு மின் கட்டண உயர்வில் இருந்து எல்லா பிரிவுகளுக்கு விலக்கு அளித்துள்ளது. என்றாலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் மற்றும் சில தொழில்களும் அதன் கீழ் வரவில்லை. எனவே நாங்கள் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் மின் கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்கிறோம். மேலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை இந்த மின் கட்டண உயர்வு என்பது ஒரு எதிர்பாராத கூடுதல் சுமையோடு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்துறையில் கூடுதல் நிதிச்சுமை, உற்பத்தி குறைவு, பெரும் அளவில் வேலை இழப்பு, சில நேரங்களில் தொழிற்சாலை மூடப்படும் சூழ்நிலை ஏற்படும். எனவே அரசு எங்களது வேண்டுகோள்களை பரிசீலிக்குமாறும் தங்களின் ஆதரவை தொழில்துறைக்கு தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேற்கண்டவாறு அவர்கள் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாயங்காலம் எதுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ இது விஷயமா கோயம்புத்தூர் அசோசியேஷன்லேருந்து ஒரு 50 அசோசியேஷன்ஸும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 35 டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒடிஷாவிலேருந்து கான்டாக்ட் பண்ணோம். இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் இது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 34 அசோசியேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு மனதாக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி இந்த டாரிஃப் ஹைக் 2022 430% ஏற்றுனாங்க. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஏற்றுனது தான் ரொம்ப தொழிலை பாதிக்கப்படுது. அதுலேருந்து வருஷம் இப்போ 2023 ஒரு 2%, 2024 ஒரு 5%, இப்போ ஒரு 3.16% ஏற்றிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு 4 இயர்ஸ்ல ட்ரை பண்ணதுல இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாத சிச்சுவேஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்எஸ்எம்இஸ்ல இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஷர் ஆனது பார்த்தீங்கன்னா 2022லயே ஒரு 5% இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்தோட டாரிஃப் ஹைக்னால வருஷம் 1-2% இண்டஸ்ட்ரீஸ் அவங்களால ரன்னிங் காஸ்ட் சமாளிக்க முடியாம பவர் காஸ்ட்னால இருக்கு. ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு எல்லா அசோசியேஷன்ஸும் ஒரு மனதான் நாங்கள் சேர்ந்திருக்கோம். இன்னும் அடுத்தது ராஜேஷ் சொல்லுங்க. நீங்க பிரதீப். இப்போ ஃபர்ஸ்ட் மல்டி இயர் டாரிஃப்ல இப்போ ஏற்றிட்டே போறாங்க. இது 2022ல காஸ்ட் ஆடிட் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றிட்டு வந்தாங்க எவ்ரி இயர். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பண்றாங்கன்னாங்க, காஸ்ட் ஆடிட் போட்டு சப்மிட் பண்றது இல்லை. அது அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் அடிப்படை புரிஞ்சுக்குங்க. நம்ம எதுக்கோசரம் அந்த டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றோம், அது எங்க செலவு பண்றோன்ற கணக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்க ஏற்ற வேணாம்னு சொல்லணும். அது என்ன பண்றோமோ அதை பேஸ் பண்ணி எங்ககிட்ட கேளுங்க ரிவ்யூஸ், நாங்க எங்களுடைய குறைகளை சொல்றோம். அதுல இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸை கரெக்ட் பண்ணிட்டு ஏத்திக்கலாம் டாரிஃப் பண்றதுதான் முதல்ல இருந்து டிஎன்இஆர்சி ஃபார்ம் பண்ணதோட பேஸ். இப்போ அதை விட்டுட்டு மல்டி இயர் டாரிஃப் விச் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு மாடலை கொண்டு வர்றாங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்ற அடிப்படையே டிஏ பாயிண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணலாம் எங்களை பொறுத்த வரைக்கும். அதை இதுக்கு லிங்க் பண்ண வேணான்றது எங்களுடைய கோரிக்கை. பிளஸ் எவ்ரி இயர் ஒன்று ஏற்றணும்னா காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இன்னொரு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ், இது இன்னொரு பிரைமரி இம்பாக்ட் ஆகக்கூடிய பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நம்ம கூரையில ரூஃப் டாப் சோலார் போடுறோம். அந்த சோலார் நீங்க போட்டீங்கன்னா கீழே நம்ம கன்சியூம் பண்றதுக்கு they are asking us to pay ₹1.04 per unit. அதாவது நம்ம போடுறோம், நம்ம ரூஃப் டாப்ல ஆஸ் ஒரு கம்பெனி அவங்களே பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிறாங்க, அந்த எனர்ஜியை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. வித் எக்ஸஸ் எனர்ஜியா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போட்டா ஓகே, பட் நாங்க கன்சியூம் பண்றதுக்கே நீங்க நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் கட்டணும். எதுக்குன்னு கேட்டாங்கன்னா they say we are using ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கரண்ட்டை பாக்குறதுக்கு சமம். கன்சியூம் பண்ண மாட்டீங்க, நீங்க கன்சியூம் பண்ணதுக்கு ஏதோ ஒரு மீட்டரை வச்சு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணீங்கன்னா அதுக்கு கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. பட் இது என்ன, அது
சும்மா 50 ஹெர்ட்ஸா இல்லை 5049 ஹெர்ட்ஸா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நம்மள கட்ட சொல்றாங்க. அது வேண்டாம்னு சொல்லி. ஸோ இப்போ அது ஏன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாயிட்டு போகுதுன்னா, மல்டி இயர் டாரிஃப்ல எவ்ரி இயர் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நம்மளுடைய மேற்கூரையில போட்டு கீழே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளுடைய காஸ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 7 இயர்ஸ்ல இண்டிபெண்டன்சி ஆகுது. பவர் டிபெண்டன்சி இல்லாமல் ஒரு 30% வரைக்கும் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். ஸோ அதனால் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் எலிமினேட் பண்ணுன்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, 2022 இந்த மின்கட்டண உயர்வு வந்து ஏற்றின பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொழில் அமைப்புகளும் இது மிகப்பெரிய சுமையாக வந்து தொழில்துறை மேல் சுமத்தப்படுகிற மின்கட்டண உயர்வு, இதை நீங்க திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை. அதுல கொடுமை என்ன கேட்டீங்கன்னா, அந்த பிக்சட் சார்ஜ்ன்னு சொல்றது அது நிலை கட்டண மாதாந்திர வாடகை. பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் உயர்த்துவது என்பது வேறு, மாதாந்திர வாடகை கட்டணம் என்பது 430% உயர்த்தினாங்க. அது பெரும் நெருக்கடியே தொழில்துறையை தள்ளி சென்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம். அது பல்வேறு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் உணர்த்துகின்ற வகையில, புரிய வைக்கின்ற வகையில எண்ணற்ற நடவடிக்கை தொழில் அமைப்புகள் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த 430%க்கு பதிலாக இப்போ 450% ஆண்டுக்கு ஒரு முறை கட்டண உயர்வுங்கிற அடிப்படையில் இந்த 450% இந்த பிக்சட் சார்ஜை மட்டும் ஏற்றிருக்கிறாங்க. அது பெரிய நெருக்கடி வந்து குறிப்பாக சொல்ல போனால் கோவை போன்ற தொழில் நகரங்களில், குறுந்தொழில் நிறைந்த தொழில் நகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் சொல்லிச்சு, குறுந்தொழிலுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் 50 கிலோவாட்டு கீழே உள்ளவர்களுக்கு இந்த மின் கட்டணம் பொருந்தாதுங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யதார்த்த கோயம்புத்தூர் நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 112 கிலோவாட்டுகள் மின்சாரத்தை பெற்று தனித்தனி கம்பெனியாக 10 கிலோவாட் 5 கிலோவாட் வைத்து இயங்குகின்ற கம்பெனி என்பது கோவையில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்த 50 கிலோவாட் கீழே என்பதற்கு பதிலாக அவர்கள் 112 கிலோவாட் என்று சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு பயனுள்ளதாக எல்லா தொழில் முனைவர்களுக்கு இருந்திருக்கும். அது சொல்லலைங்கிறது வருத்தம் அளிக்கிறது. நாங்களும் தமிழக அரசு இடத்தில் இப்ப பண்ண என்ன கேட்டீங்கன்னா, அப்போ போராட்ட வடிவம் தொழிலமைப்பு நடத்துவது என்பது அது சரி இருக்காதுங்கிற அடிப்படை. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசை நாங்க பாக்குறோம். எதா இருந்தாலும் அரசு தான் எங்களுக்கு வந்து செய்து தர வேண்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு அரசு ஆள்கின்றவர்களுக்கு அரசுக்கு இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த அரசத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். மீண்டும் பொழுது நீங்க கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியாவுடைய தலைமையில கோவையில் இருக்கிற கிட்டத்தட்ட 50 தொழில் அமைப்புகளும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய டான்சியா கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இணைத்து இந்த வந்து ஒரு ஒருங்கிணைத்து மீண்டும் தமிழக முதல்வரிடத்தில் வலியுறுத்துவது, நீங்கள் உயர்த்திய கட்டணத்தை திரும்ப பெறுங்கள், 450% நிலை கட்டணத்தை நீங்கள் வந்து திரும்ப பெறுங்கள் என்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தும் அடிப்படையிலும், அதே போல வந்து உங்களுக்கு சோலார் கட்டணத்தை சொன்னாங்க. இது என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடுல ஒரு கேஸை போட்டு தொழில்துறையினருக்கு வந்து அனுமதி வாங்கிட்டாங்க. அது வாங்கிட்டாதான் விட்டுருந்தா பரவாயில்ல. அந்த இபி டிபார்ட்மெண்ட் மேலும் வந்து அது மேல்முறையீடு போட்டு அந்த சிறு சலுகை கூட கொடுத்துருக்குங்க. சொந்த காசுல சொந்த இடத்துல வந்து உங்களுக்கு சோலார் அமைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு கூடி இந்த மின்சார வாரியம் ஒத்துழைக்கலைங்கிறது, அதுக்கு இந்த அரசு கண்டுக்காம இருக்கிறது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. என்கிட்ட இன்னைக்கு அதிகமான கட்டண உயர்வு என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி வரி உட்பட பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 15 - 16 ரூபாய் கணக்கு வந்து ஒரு சாதாரண குறுந்தொழில் முனைவோர்கள் வந்து தான் பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கு. அது ஒரு பெரிய நெருக்கடி எங்களுக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த குறைந்த லாபத்தில் இயங்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகள் வந்து மின் கட்டணத்துக்கு 25 - 30% போகுமானால் இந்த தொழில் கொடிசியா தலைவர் சொன்னது போல அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறது. தமிழகத்தில் குறுந்தொழில் தொடர்ந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கூட்டமைப்பில் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். நிலை கட்டணம்ங்கிறது மிகப்பெரிய அநீதி. எப்ப நிலை கட்டணம் தேவைப்படுதுன்னா, அந்த கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தா வேணா நிலை கட்டணம் தேவைப்படலாம். அது குறைந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் தமிழகம் இந்தியாலேயே அதிக சிறு குறு தொழில்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லா துறைகளிலுமே உலகளாவிய ஒரு போட்டியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தமிழகத்துல மிக சிறு தொழில்களாக பல்வேறு எண்டு ப்ராடக்ட் செய்யறவங்க நிறைய இருக்கிறாங்க. அது மெயினா பல தொழில்கள், அது டெக்ஸ்டைல் உட்பட, பம்பு, பவுண்டரி உட்பட பல்வேறு தொழில்கள் சீசனல் பிசினஸ். ஒரு 6 மாசம் பிசினஸ் இருக்கு, 6 மாசம் இருக்காது. ஆனால் நிலை கட்டணம்ங்கிற பேர்ல நிலை கட்டணம் அதிகமா இருக்குது. உள்ளாட்சியோட அமைப்புகளோட வரி, கட்டட வரி இதெல்லாமே அதிகமா இருக்குது. அப்ரூவல் சார்ஜஸ் அதிகமா இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது சொந்த இடம் வச்சு பண்றவங்க கூட அரசாங்கத்துக்கு ஒரு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்குது. வாடகையில் இருக்கிறவங்க 2 மடங்கு, ஓனருக்கு ஒரு வாடகை, அரசாங்கத்துக்கு ஒரு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்குது. நிலை கட்டணம்ங்கிறது மிகப்பெரிய சுமையாக போய் பல்வேறு தொழில்கள் மூடுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குது.
இன்றைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கும் அதுக்கு தகுந்த சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த சூழ்நிலையில எபிசென்டா நடக்கிற செயல்களை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் கடந்த ஆண்டே 35 ரூபாய் இருந்தது 350 ரூபாய் 400 ரூபாய் நிலை கட்டணம் வரும்போது நாங்க இதே கூட்டமைப்பு அதை வாபஸ் வாங்கணும்னு கோரிக்கை வச்சு அது நடக்கல. இந்த முறையாவது நிலை கட்டணத்தை அரசாங்கம் பழைய நிலைக்கு அந்த 35 ரூபாய் 40 ரூபாய்க்கு கொண்டு வர வேண்டும் என்று லகு உத்யோக் பாரதி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக 2016 அப்புறங்க தற்போதைய முதல்ல வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் பல முறை சந்திச்சு எங்களோட குறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக அந்த கரண்ட் பிரச்சனை, கரண்ட் விலை, கட்டண விலை உயர்வெல்லாம் அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக குரல் கொடுத்தாரு. அவர் வந்தா நாங்களே ஏற்ற மாட்டோம் அப்படின்னா எங்களுக்கு உறுதி கொடுத்தாரு. அவர் வந்தா ஏற்ற மாட்டோம் நாங்கள் நம்பணும். ஆனால் தொடர்ச்சியா இப்போ அவர் வந்து பல மடங்கு ரேட்ல இன்னும் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. ஆகவே எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரே இப்போ எங்களோட குரல் வலைய நசுக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையில் இறங்குறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பு. ஆகவே ஏற்றப்பட்ட மின்கட்டண அனைத்தையுமே மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறத எங்களுடைய நம்ம கொடிசா தலைமையில் நாங்கள் கேட்கிறோம். வணக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட நெல் தயாரிப்பாளர் நலச்சங்கம் கொஜிமாங்க திருமலை ரவி. நாங்கள் வந்து 2015 அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்த முதல்வர் அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுத்துருந்தோம். இலவச மின்சாரம் விசைத்தறி கல்வி கூடங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும்ட்டு. நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தோம்னா பண்ணித்தாரு, அது பண்ணி தரல. ஆனா இப்ப நிலை கட்டணம்ங்கிறது உயர்த்தும் போது நாங்களாம் ஒரு ஆள் 2 ஆள் வச்சு வாடகை கட்டத்துல இயங்குறோம். வாடகை ஒரு பக்கத்துல உயர்த்துறாங்க, சம்பளம் ஒரு பக்கத்துல உயர்த்துறாங்க, நிலை கட்டணம் ஒரு பக்கம் உயருது. நாங்க ஜாப் ஆர்டர்ஸ் ஒர்க்கு செய்யற இடத்துலயும் எங்களால குறித்த நேரத்துல முடிச்சு நாங்க பணம் வாங்க முடியல. அதனால இந்த ஆண்டு எங்க கோயம்புத்தூர்ல இருக்க 4500 ஒர்க் ஷாப்புகள்ல விரல் மேனுபேக்சரர் அசோசியேஷன் ஒர்க் ஷாப் சார்ந்த ஒர்க் ஷாப்புகள்ல பாத்தீங்கன்னா 25% ஒர்க் ஷாப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால அது சார்ந்த தொழில் செஞ்சுக்கிற இருந்த தொழிலா கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 10,000 பேர் வரைக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்க பெயிண்டிங் இது மாதிரி வேலைகள் போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து அரசாங்கமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கருணை கூர்ந்து $1 trillion கணக்குல நாம வந்து தமிழ்நாடோட தொழில் முதலீட்டை கொண்டு சொல்ற நேரத்துல இப்படி தொழில் முனைவோர்களை நசுக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. அதுபோக டெல்டாவை எப்படி வேளாண் மண்டலமா அறிவிச்சாங்களோ அதே போல கொங்கு மண்டலத்தையும் வந்து பாதுகாக்கப்பட்ட தொழில் மண்டலமா அறிவிக்கணும். அதுக்கான எல்லா சலுகைகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணி கொடுக்கணும்னு இந்த நேரத்துல கேட்டேன். வணக்கம். நாங்க வந்து தமிழ்நாடு விவசாய கருவிகள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய மேனுபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கருவிகள் தயாரிக்கிறோம். ஒரு பருவகாலத்துக்கு சப்ளை இருக்கும், மற்ற பருவகாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பருவகாலத்துக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதிகமான பவர் யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் ஹீட்டிங், வெல்டிங், லேசர் கட்டிங் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த இந்த விவசாயிகளுக்கான கருவிகளை தயாரித்து அனுப்பக்கூடிய இந்த சிறு குறு விவசாய கருவி நிறுவனங்கள் இதனால வந்து அதிகமான பவர் இன்க்ரீஸ்னால அதிகமான பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த நிலை கட்டணம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால வந்து நாங்கள் வந்து கொடிஷியா மற்றும் இதர அமைப்புகளோடு சேர்ந்து தமிழ்நாடு அரசை நிலை கட்டணம் மற்றும் பவர் காஸ்டை குறைக்கிறதுக்காக வலியுறுத்திக்கிறோம். வணக்கம். தேவகுமார், சிஏஏ நிமிடம்பட்டி. எங்களுடைய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடியது ஜேம்ஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஒரே பகுதியில் 115 மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனங்கள் 8 நிறுவனங்களா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சின்னோடம்பட்டி, சரவணப்பட்டி, உடையாமலை, துறையூர் பகுதியில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது இம்மீடியட்டா வந்து எங்களை ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ ஒருவேளை அந்த விஷயத்தை அவங்க பண்ணணும்னா மின் அதிகாரிகள் வந்து கணக்கீடு செய்து கரெக்டா யார் யாரெல்லாம் உபயோகப்படுறாங்க அந்த 50 கிலோவாட் கீழேங்கிற தகவலையாவது சரியா பெற்றுக்கொண்டு இந்த சலுகையை வழங்கணும். அப்படி இல்லாத போது இந்த 50 கிலோவாட் அப்படின்னு அறிவிச்சிருந்த சலுகை எங்களுக்கு எந்த விதத்திலையுமே பயனளிக்காது. ஸோ இதை உடனடியாக இந்த நிலை கட்டணத்தை உயர்த்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த சில சலுகைகள் கொடுத்ததும் எங்களுக்கு பிரயோஜனப்படணும்னு சொன்னா அதுக்கு சரியான தகவலோட செஞ்சு கொடுக்கணும். மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப சரியான முறையில எங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசாங்கங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கோம்.
ஸோ அதை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை கனிவோட பரிசீலிச்சு, ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் நம்பிக்கையோட எங்களுக்கு சிறப்பான ஒரு சலுகையா இந்த தடவை அறிவிச்சு இந்த ஆண்டு எந்த விதமான கட்டண உயர்வும் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி சார்பாக சிஆர் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. செல்வ கணேசன், கோயம்புத்தூர் வடக்கு சிறுதொழில் கூட்டமைப்பு சார்பாக வந்திருக்கிறோம். ஏற்கனவே எங்க சங்க நிர்வாகிகள் சொன்ன மாதிரி அந்த நிலை கட்டணத்தை நம்ம கண்டிப்பா நீக்கணும். அது இல்லாம இப்ப எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏறி இருக்க சார்ஜஸ் இல்லாம இன்டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த பவர் ஃபேக்டர்னு ஒண்ணு வருது. பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு 1 lakhsல அந்த ஒரு டிஜிட்டல் யூனிட் வச்சா மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்னதான் கெப்பாசிட்டி போட்டு பார்த்தாலும் 0.8 கீழே வந்து அது ஒரு அமௌண்ட் ஒவ்வொரு மாசமும் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு ஆட் ஆகிட்டே வருது. இது வந்து இன்டைரக்டா எங்களுக்கு அது ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதையும் சின்ன யூனிட்டுக்கு எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். இதை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக தலையிட்டு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கும் மின்சாரத்துறை அமைச்சருக்கும் ஆணையிட்டு இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என எல்லா சங்கங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் டைனிங் அண்ட் ஸ்மால் ஃபவுண்டரி ஓனர்ஸ் அசோசியேஷன். ஆக்சுவலாக நாங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கு எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த நிலை கட்டணம் தான் எங்களோட மெயின் பிரச்சனை. அதுதான் பொறுத்த வரைக்கும் இதோட இம்பேக்ட் என்னங்கிறது இப்போ பாஸ்ட் 3 yearsல மட்டுமே சும்மா எல்லாருக்கும் சொன்னாங்க. இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தது வந்து 420 யூனிட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு ப்ரெசென்ட் வந்து லெஸ் தேன் 50% வந்தாச்சு. இதோட இம்பேக்ட் ஸ்லோவா எங்களை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடக்கிட்டே வருது. இது கண்டினியூ ஆச்சுன்னா சிறு குறு தொழில்கள் ஆல்மோஸ்ட் முடங்கு நிலைமை தான் வரும். இதுக்கு உண்மையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து லெஸ் தேன் 40% இருக்கும்போது நிலைக்கட்டண ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து ஒரே நிலையான கட்டணமா வச்சுட்டு இருந்தா எங்களோட யூனிட் காஸ்ட் பர் கிலோவாட்டுக்கு வந்து பர் யூனிட்டுக்கு வந்து மோர் தேன் 15 rupees வந்து 20 rupees வந்துடும். 20 ரூபா வந்தால் பிராக்டிக்கலா எங்களால குஜராத் ஃபவுண்டரிஸ் கூட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. இங்க இருக்கிற பாதி பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பர்ச்சேஸ் வந்து குஜராத்தையும் கல்கட்டாவை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா கோயம்புத்தூர்ல ஆக்சுவலா டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் அடுத்தது டெவலப் ஆனது ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி. ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ் மெயினா டிபெண்ட் ஆகிட்டது பம்ப் இண்டஸ்ட்ரீஸ். பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களால பிரைஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம அப்படியே மெதுவா நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஆச்சுன்னா எங்களால எங்க தொழில் வந்து முடங்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாருமே நம்ம பேசிட்டு இருக்கிறது ரெவென்யூ ஒண்ணு ஜிஎஸ்டி ரெவென்யூ குறையவே இல்லையே, ஜாஸ்தி தானே ஆயிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மேனுஃபேக்சரிங்கோட ஜிஎஸ்டியும் சர்வீஸோட ஜிஎஸ்டியும் தனித்தனியா பிரிச்சீங்கன்னா அப்ப தெரியும் மேனுஃபேக்சரிங்கோட ரெவென்யூ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. நீங்க ஏரியாவுக்கு இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறது நல்லா தெரியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்கிறது, எஸ்பெஷலி தமிழ்நாடு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறது நல்லாவே தெரியும். தயவு செய்து தொழில்துறையை காப்பாற்றணும்னா, இருக்கிற தொழிலாளர்களை காப்பாற்றணும்னா இங்க இருக்கிற நிலை கட்டணத்தையும் பவர் காஸ்டையும் கண்டிப்பா உயர்த்தினதை திருப்பி எடுத்துவங்க. பழைய மாதிரி வச்சுக்கோங்க. வேற எந்த வழியில ரெவென்யூ ஜென்ரேட் பண்றது பத்தி பண்ணுங்க. எங்கனால ஜிஎஸ்டி ரெவென்யூ இன்னும் ஜாஸ்தி பண்ண முடியுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. தயவு செய்து பண்ணி கொடுங்க. Good evening. Government should absorb the increase in the power tariff of MSM industry. நீங்க அல்லது பேசுனது கேட்டீங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி காம்படிட்டிவா இருக்கணும்னா பவர் டேரிஃப் ரீசனபிளா இருக்கணும். இல்லாட்டி ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் கிரேட் டிஃபிகல்ட்டி. அண்ட் இன்னொன்று நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் கம்மி பண்ண சொன்னார் பிரதீப் சார். அது பண்ணால் நம்ம இன்னும் சோலார் ரூஃப்டாப் நிறைய கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் பில்டிங் ஓனர்ஸ் அது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் கிரீன் எனர்ஜியும் ப்ரமோட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விஷயம் என்னன்னாங்க, இந்த பட்ஜெட் 2025 பட்ஜெட்டுக்கு வந்து நான் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு தங்கம் தென்னரசு அவரை வந்து நான் மீட் பண்ணி அன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதில் வந்து நாங்கள் இந்த பவர் சார்ஜஸ்னால எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த 8000 மெகாவாட் வந்து சோலார்லேயும் 4000 மெகாவாட் வந்து
ரிவர்ஸ் பம்பிங் மெத்தடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னபோது நான் அவர்கிட்ட உடனே எந்திரிச்சு சொன்னேன், இதுக்கு பட்ஜெட் வந்து 40,000 கோடி பக்கம் வருது. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு ரூஃப்டாப் சோலாருக்கு வந்து ஒரு மானியம் கொடுங்க 25%. ஸோ நாங்கள் எம்எஸ்எம்இஸை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸில் பவர் காஸ்ட் வந்து எங்களுக்கு சேவ் ஆகும். அந்த ரீபேமெண்ட்டுங்கிறது வந்து 7 இயர்ஸில் எடுத்துக்கலான்னு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அதாவது இந்த 2022 எம்எஸ்எம்இஸ் வந்து சொந்த இடத்துல ஒரு 40% தான் சொந்த இடத்துல இண்டஸ்ட்ரி ரன் பண்றாங்க. அட்லீஸ்ட் அந்த 40% எம்எஸ்எம்இக்காவது யூஸ் ஆகுங்கிறத அவர்கிட்ட சொல்லியே நான் சொன்னேன். இந்த பட்ஜெட் நீங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, நம்ம ஏன் வந்து எம்எஸ்எம்இஸ் நாங்க எங்க கை காசுல இருந்து போட்டுக்கிறோம், ஸோ அதுக்கான மானியம் ஒரு 25% கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அதுவும் எங்களோட பட்ஜெட்ல எதிர்பார்ப்புல நடக்கல. இப்போ கோயம்புத்தூர் வந்து இப்போ நமக்கு அடுத்த மாஸ்டர் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம சிஎம் வந்து அதுக்காக நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த மாஸ்டர் பிளான்ல வந்து எப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து கேட்டிருந்தோமோ அதெல்லாம் இன்னும் வந்திருக்கான்னு கொஞ்சம் டீட்டெயில்டா மாஸ்டர் பிளான் ஸ்டடி பண்ணிட்டு நாங்களும் சொல்றோம். இது என்னன்னா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி வந்து மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே புரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து டெவலப் ஆனாதான் நம்ம வந்து இப்போ எக்கனாமி வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணணும்னா சர்வீஸ் செக்டார் கொடுக்காதுங்க. மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் கொடுக்கும். அதில் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 40% சென்னை இன்னைக்கு வந்து 60% சென்னையாக கோயம்புத்தூர் நம்ம மேனுஃபேக்சரிங்னால மட்டும்தான் இவ்வளோ பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த கொங்கு பெல்ட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி இப்போ 50,000 கோடி எக்ஸ்போர்ட்ஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் 2030. ஸோ அதுக்கு வந்து ஊக்குவிக்கணும்னா நமக்கு இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் 2022 போட்டது வந்து நம்ம அப்போவே இது ஏன் திருப்பி சொல்கிறோன்னா அந்த 2022 போட்டதுலேருந்து இண்டஸ்ட்ரீஸ் தாங்க முடியாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சேலரி கூட இன்க்ரீஸு, ரெண்ட் இன்க்ரீஸு, ப்ளஸ் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஷெட்ஸுக்கு வந்து இப்போது போன வருஷம் டபுள் பண்ணாங்க. இன்னும் இயர்லி 6% இன்க்ரீஸு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரெனிவல் சார்ஜஸ் இன்க்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுல வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட வருஷத்துக்கு ஒரு 3 to 5% இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் வாங்குறதே கஷ்டம். எஸ்பெஷலி நாங்கள் எல்லாரும் ஜாப் ஆர்டரில் நம்பி இருக்கோம். இதில் வந்து இந்த ரெவென்யூ வந்து எங்களுக்கு பத்தாது எல்லா இன்க்ரீஸுக்குமே போகிறதுக்கு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும். ஆன்லைன்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதர் அசோசியேஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் வந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ்காரங்க வந்து கண்டிப்பாக ப்ரெசன்ட் மீடியா வந்து நீங்கள் தமிழ்நாடு லெவலில் இதை வந்து எங்களோட பெயினை கொண்டு போய் நீங்கள் சேர்த்தணும்னு என்னோட ரிக்வெஸ்ட்டு. மத்திய அரசாங்கம் இந்த உதவி திட்டம் தான் முக்கியமான காரணம். மின் கட்டணத்தை நாங்களா உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு அதாவது நம்ம மின் கட்டணம்னா உடனே வீசப்படுகிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற போது உதவி திட்டத்தின் மூலமாக வந்த விஷயம் தான் இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்பட்டு ஏன் மத்திய மாநில அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்டோட உட்கார்ந்து வந்து தமிழ்நாட்டோட தண்ணி பற்றி பேசணும்? அதுக்கு ஏன் தொழில்துறை அழுத்தம் கொடுக்கணும்? இப்போ வருஷம் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றதை நாங்க அப்போஸ் பண்ணணும். ரெவென்யூ மாடல் கேட்குறீங்க நீங்க, அந்த ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்டிக்கு 112 கிலோவாட் இருந்தவங்க முதல்ல 35 ரூபா கட்டிட்டு இருந்தாங்க 2002. 2017 2022 550 rupees per kilowatt மாத்திருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு 608 ரூபா பண்ணிருக்கீங்க. அந்த ரேட் ஹைக் இருக்கு இல்லையா? ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா 35 rupeesல இருந்தவங்க திடீர்னு 608 rupees போனீங்கன்னா அவங்களால அந்த ப்ராடக்டை அப்சர்வ் பண்ண முடியுமா? அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாமானத்துல அந்த காஸ்ட் அப்சர்வ் பண்ண முடியலன்னு இவங்க வேதனையை தெரிவிக்கிறாங்க. ப்ளஸ் ரெண்டாவதுங்க, இப்போ நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ, இப்போ இண்டஸ்ட்ரி வந்து 60% தான் நம்மளால ஓட்ட முடியுதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. முதல்ல 100% ஓட்டுறாங்க. அந்த 100% ஓட்டினீங்கன்னா அந்த யூனிட் காஸ்ட் ஈக்குவலா டிவைட் ஆகும். இந்த கேஸ்ல அவன் 50% யூட்டிலைசேஷன் இருக்கான். அந்த 600 ரூபாய்ன்றது அவன் 1200 ரூபாய் அவன் பார்க்கறான். இங்கதான் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு. ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. வருஷம் நீங்க ஏத்துறீங்களா? நீங்க 2022 இருந்தே ஏத்திட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த டிஎன்இஆர்சி ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா? அது 2003 ஃபார்ம் பண்றீங்க. எதுக்கு ஃபார்ம் பண்ணீங்க? கிராஸ் சப்சிடைஸ் சார்ஜஸை ஷார்ட்லி எலிமினேட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2025 இப்பவும் அதே பிரச்சனையில தான் இருக்கும். லாஸ்ல இருக்கு இவி.
நம்ம வேற ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ்க்கு நீ மாற வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம மட்டும் இந்த இபி பார்க்குறோம்னு சொன்னீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் என்ன பண்ணுறது? அதனால் இங்கே காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம காம்படிட்டிவாக இருக்கணும், நம்மளோட எனர்ஜி காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். அதை பார்க்கணும். அதுதான் அந்த நெட்ஒர்க் சோலார் நெட்ஒர்க் இன்சார்ஜஸ் ரிமூவ் பண்ணிட்டா நானே ரூப்டாப் சோலார் இருக்கும். ஸோ அவங்களோட டிபெண்டன்சி நான் குறைச்சிக்கலாம். என்னுடைய ப்ராடக்ட் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறது எஃபிஷியண்டாக பண்ணுறேன். சிறு குறு தொழிலுக்கு பாதிப்பு வராது. 20% மட்டும் தான் பெரும் தொழிலுக்கு தான், கொஞ்சம் பெரும் முதலாளிகளுக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதாவது டோட்டல் வருமானம் நீங்கள் கேட்டீங்கன்னா 77 லட்சம் கோடி இதுதான் நம்மளுடைய பட்ஜெட்டோடைய. இதில் எல்டிசிடியிலேருந்து 44 லட்சம் கோடியும் 20 லட்சம் கோடி நம்மகிட்ட இருந்து வருது. ஏதாவது ஹெச்டி யூனிட்ஸ். ஹெச்டி நீங்கள் சொல்கிறது 112 கிலோவாட்டுக்கு மேலே 150 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிறவங்க கூட ஹெச்டி. அதில் இருக்கிறது 90% எம்எஸ்எம்இ தான் இருக்காங்க. பெருநிறுவனம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன் சேலஞ்ச் ஆகுது. அதை நான் சொல்லலை. ஸோ தே ஆர் கமிங் அண்டர் எம்எஸ்எம்இ தான். அதில் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. 12,000 மெகாவாட் 15,000 மெகாவாட்டுக்கு கூடிய கார்பரேட்ஸ். அந்த கம்பெனிஸ்க்குலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லணும். டாக்கிங் அபவுட் எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். அது சார் 4 வருஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுடைய டோட்டல் இண்டஸ்ட்ரி கம்மியா இருக்கு? 10% கம்மியா இருக்கு ஓவராலா. 10%. ஃபர்ஸ்ட் அந்த 2022 மட்டுமே ஒரு 5% டைரக்டா. இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல வந்து 2 லட்சம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் வந்து 41 லட்சம் எம்எஸ்எம்இங்கிறோம். 2 லட்சம் அப்போ இருந்ததுங்க 2020க்கு அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 5% எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் புது கம்பெனிஸ் வரும். நீங்கள் ஸ்டார்ட் அப் வருது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது. அதனால நம்ம வந்து என்னன்னா நம்ம இது ரிஜிஸ்ட்ரேஷன் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம ஏறுதுன்னு சொல்ல முடியாது. இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது தான். இப்போ ஜேம்ஸ் சார் சொன்ன மாதிரி அந்த குறுந்தொழில் அந்த சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம்ல வச்சு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பவர் காஸ்ட்னால அவங்களால ரன் பண்ண முடியல. அதாவது சஸ்டைனபிலிட்டி இல்லை. 2 பேர் 3 பேர் தான் அவங்க எம்ப்ளாயே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த கரண்ட் சார்ஜஸ் ஹைக் வந்து சமாளிக்க முடியல. இப்போ வந்து ஒரு 3,000 ரூபா 5,000 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு இருந்த இடத்துல 7,000 8,000ங்கிற போது அவங்க வந்து ஒரு வாடகை ஒரு 2,000 ரூபா கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறது பார்த்தீங்கன்னா ஒரு 8,000லேருந்து 10,000 ரூபா தான் எடுத்துட்டு போவாங்க. இப்போ இந்த கரண்ட் பில் ஹைக்குனால என்ன ஆகுதுன்னா அந்த 2022 அவங்க ஒரே லேத்து அவரே தான் ஓனர், அவரே தான் அந்த மிஷினும் ஓட்டுறாரு. அவருக்கு வந்து என்ன ஆகும்னா டேக்அவே வந்து வீட்டுக்கு போறது இதை கம்மியாயிரும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த தொழில் செய்யறதுக்கு பேசாம நம்ம வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு ஜேம்ஸ் சார் திருப்பி சொல்றாரு. நம்மளோட பெயின் வந்து அங்க நம்ம பாக்குறத எப்படி பார்க்கணும்னா ஒரு எம்ப்ளாயி 2 எம்ப்ளாயி 5 எம்ப்ளாயி 10 எம்ப்ளாயி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஓவராலா வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து 10 பேர்த்துக்கு மேல எம்ப்ளாய் பண்றவங்க வந்து நம்ம க்ளோஸ் ஆனதுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கணக்கே வராது, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த சின்ன சின்ன இந்த வீடுகளோட ஒட்டி வச்சிருந்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். அதாவது ஒரிஜினலா அவங்களெல்லாம் நம்ம வந்து டைனி அண்ட் காட்டேஜ்னு கிளாசிஃபிகேஷன் இருந்தது, இப்போ மைக்ரோல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பாதிப்பு வந்து வெளியே சொல்ல முடியாம இருக்கு. எத்தனையோ பேர் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணிட்டு இருந்தவங்களையும் கை விட்டுட்டு அவங்களோட இண்டஸ்ட்ரீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு லோன்ஸ்ல எல்லாம் மாட்டி அதுல இருந்து வெளியே வர முடியாம இப்போ வேலைக்கு போய் எவ்வளவோ சிரமங்கள், எத்தனையோ சூசைட்ஸ் ஆயிருக்கு. நமக்கு வெளியே எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா அதோட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான சூசைட்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் 2022 இருக்கு. இப்போ ஓவராலா வந்து நான் ஒரு 10% எப்படி சொல்றேன்னா வருஷம் இப்போ ஒரு 1% அந்த மாதிரிதான் க்ளோஸ் ஆகுது. அது வந்து இண்டஸ்ட்ரியோட பவர் வந்து ஆல்ரெடி அந்த 22ஓட எஃபெக்ட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதா இருக்கு. அந்த 22 லெவலுக்கு தான் கொண்டு போகணும்னு கேட்கறோம். நாங்க இப்போ இந்த 3.16% பத்தி நாங்க பிக்சட் காஸ்ட் ஏற்ற வேண்டாம் தான் நாங்க சொல்றோம். நீங்க வேரியபிள் அதாவது யூனிட் காஸ்ட்ல வந்து 3.6% ஏத்திருந்தா நாங்க ஒண்ணுமே சொல்லல. வருஷம் 3% ஏத்திருந்தாலும் நாங்க ஒன்றும் சொல்லல. ஏன்னா 430% ஏத்துனாங்க இல்லைங்களா, அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்றோம். 2022க்கு என்ன இருந்துச்சோ அந்த ஸ்டேஜ் கொண்டு போங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அப்பதான் கோவிட் முடிச்சு வந்தோம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் தலையை தூக்குச்சு. இந்த 2022 பவர் டாரிஃப்ல இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்படியே இப்போ ஸ்லாஷ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. பிரதீப் ரீசைக்கிள் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் டாரிஃப் வந்து ஹைக் ஆயிருக்கு.
சார் சொன்ன மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா எல்டிசிடில பிக்சட் காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 35 ரூபா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 165 ரூபா, அதாவது 420% ரைஸ் இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க் சார்ஜ் பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு யூனிட்டுக்கு 1.73 ருபீஸ் இருந்தது. போராட்டம் வாயிலாக நம்ம ஃபெடரேஷன் எடுத்துட்டு வந்தங்காட்டி அது 73 பைசா குறைச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெட்வொர்க் சார்ஜ் சொன்ன மாதிரி 1 ரூபி 1 பைசா இருக்கு. நம்ம ஃபெடரேஷன்ல ஆல்ரெடி 27th ஜூன் அன்னைக்கு நம்ம இது மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு சிஎம்க்கு இதை அட்ரஸ் பண்ணோம். எங்க யூனிட்ல இருந்து ஒரு 600 இண்டிவிஜுவல் யூனிட் பாத்தீங்கன்னா சிஎம்க்கு ரெப்ரசென்ட் பண்ணோம், இண்டிவிஜுவல் லெட்டரா ரெப்ரசென்ட் பண்ணோம். சோஃபார் அது எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு ரிவர்ட் ஆகலை. எங்களுடைய ஒரு தனிப்பட்ட இது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து போராட்டம் வாயிலாக தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை அப்படி உருவாகிருக்குங்க. எப்படி நம்ம கொண்டு வரணும், நம்ம ஃபெடரேஷன் எல்லாம் கலந்து இல்ல சார், அவர் சொல்ற போராட்டம் வந்து என்னன்னா சிஎம் கிட்ட வந்து அட்ரஸ் பண்றது தான் அவர் அப்படி சொல்றாரு. இல்ல அந்த மீனிங்ல போராட்டம் சொல்ல சார், நாங்க சிஎம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லா திட்டங்களும் செஞ்சிருக்காங்க, அது ஒன்னே பேசக்கூடாது. நம்ம ஃபெடரேஷனா ஒண்ணு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோங்கிறத அர்த்தம். நிறைய போராட்டங்கள் பண்ணியாச்சு. இல்ல நாங்க போராட்டம்னு அவர் சொன்ன வார்த்தை வந்து நீங்க லிட்டரல் மீனிங் இல்ல, அவர் சொல்றது என்னன்னா கூட்டா வந்து நம்மளோட வழிகளை சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சிஎம் வந்து அவர் காதுக்கு இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ் எல்லாம் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதுன்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம். பட் இண்டஸ்ட்ரி வந்து எம்எஸ்எம்இஸ் ரொம்ப சஃபர் ஆகுதுங்கிறது ரீச் பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனாலதான் இப்போ ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் கோயம்புத்தூர் விட்டு வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் இருக்காங்க. 21 அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இந்த சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு லோகோ கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்துக்குமே ப்ரெஸ் ரிலீஸ்ல அந்த யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இப்போ ஒரு 2 நாள்ல தான் எங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. அதனால 21 பேர் தான் இப்போ ரீச் பண்ண. 35 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட். இப்போ கோயம்புத்தூருக்கு கொடிஷா இருக்கிற மாதிரி ஈரோடுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மதுரைக்கு மெடிஷா இருக்காங்க, திடிஷா இப்போ ஆன்லைன்ல இருக்காங்க நம்ம இந்த மீட்லயே. ஸோ இந்த மாதிரி தூத்துக்குடி ஒவ்வொரு சேலம் இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு வந்து கூப்பிட்டு நம்ம ஒரு மனதா சிஎம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இது ரிக்வெஸ்ட் தான், மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்னங்க, நாங்க இப்போ அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நாங்க சீக்கிரத்துல பாக்குறதுக்காக பிளான் பண்றோம். ஆமா ஆமாங்க. இல்ல இப்போ இது சிஎம்மோட காதுக்கு வந்து இன்னும் நல்லா ரீச் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டா இது பண்றோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து லிட்டரலி ஒரு 100 அசோசியேஷன்ஸ் இண்டிவிஜுவலா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஏன் சேர்ந்துருக்கோம்னா நம்ம எல்லாத்தோட வழி வந்து அங்க தெரியணும். எம்எஸ்எம்இ மினிஸ்டர் கிட்ட நாங்க பேசியிருக்கோம், அவர்கிட்டயும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட நான் அன்னைக்கு பட்ஜெட்டோட ரிவ்யூ மீட்டிங்ல நான் டைரக்டாவே சொன்னேன். அதுல அன்னைக்கு பிடிஆர் இருந்தாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, எம்எஸ்எம்இ மினிஸ்டர் அன்பரசன் சார் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. நாங்க சொன்ன எம்எஸ்எம்இஸ் எங்களால சமாளிக்க முடியல, அதுக்கு நீங்க சோலார் கொடுங்க, எங்களுக்கு இது சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டோம் இந்த தடவை பட்ஜெட்ல வந்து எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட்டிவா இன்னும் இந்த மாதிரி ஒரு ரிடக்ஷன் ஆகணும். பட் வரல. அட்லீஸ்ட் இப்போ இந்த டைம்ல இருந்து கேட்டு நம்ம அக்செப்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு பார்க்கறோம். ஏன்னா எங்களோட ரிக்வஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ சில இடத்துல வந்து இப்போ டொமஸ்டிக்கு வந்து அவர் டாரிஃப் ஹைக் பண்ணல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நமக்கு இந்த 3.16% இல்லாம அந்த பழசு அந்த 430% ஏத்துனாங்க இல்லையா, அதுல கன்சிடர் பண்றது தான் நம்மளோட ரிக்வஸ்ட். அதை இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 430% வந்து சப்போஸ் அவங்க 35 ரூபா இருந்த நிலை கட்டணத்தை வந்து ஒரு 50 ரூபா பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க ரெடி. பட் அது 150 ரூபா பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த 430%. 150 ரூபா வந்து 2023ல 153 மாறிச்சு, 2024ல 160 மாறிச்சு, இன்னைக்கு அது 165 மாறிடுச்சு. நாங்க அது 35 ரூபா இருந்தது 50 ரூபா பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டோம். எங்களுக்கு அது ஓகேன்னு தான் ஃபீல் பண்றோம். ஏன்னா அதுல இருந்து நீங்க ஒரு 3% ஏத்திட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்காது. ஒரே முட்டை ஏத்துனது தான் எங்களுக்கு இன்னைக்கு காஸ்ட் கஸ்டமர் கிட்ட நீங்க வாங்க முடியாது. என்ன பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கோ நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட காஸ்ட் எக்ஸ்கலேஷனுக்கு போய் இவ்வளவு பெரிய ஹைக்ல கேட்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் சீக்கிரமா கம்மியாயிருவோம். இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்பவே வந்து சில நார்த் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நம்மளோட ஆர்டர்ஸ் பம்ப் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆர்டர்ஸ் மாறி போயிருச்சுன்னு சொல்றாங்க. குஜராத்துக்கெல்லாம் நிறைய போயிருச்சு. அவங்க இப்போ ஃபவுண்டரிக்கார் அவர் சொன்ன மாதிரி சில பேர்லாம் வெளியே சொல்ல முடியாம, ஏன்னா எல்லாரும் பேங்க் லோன் வச்சிருக்கோம், எங்களோட ப்ரொடக்ஷன் கம்மின்னு வெளியே சொல்ல முடியாது,
ஏன்னா நம்ம அந்த ஒரு லிமிட் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க பிஸ்னஸ் கம்மியாக பண்ணீங்கன்னா உங்களோட லிமிட்ஸு, அதாவது ஒரு டர்ன் ஓவரில் 20%க்கு சிசி கேஷ் கிரெடிட் வாங்கி வச்சிருப்போம். நீங்கள் இந்த வருஷம் கம்மியாக பண்ணீங்கன்னா நீங்கள் அதை திருப்பி கட்டணும் பேங்க்குக்கு. இது வெளியே சொல்ல முடியாமல் தான் எம்எஸ்எம்இஸ் இருக்கும். அதாவது எங்கள் வழியை நாங்கள் வெளியும் காமிச்சிக்க முடியாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன மீனிங்கில் சொல்கிறேன். இது தமிழ்நாட்டோட தான் டாரிஃப் ஹைக் இங்கே தான் இப்படி இருக்கு. நம்மளோட டாரிஃப் ஹைக் வந்து இந்த 430% ஆனது வந்து இங்கே தான் இருக்கு. ஏறி இருக்குங்க. அதுவும் சேர்ந்து தான் இருக்கு. அதுவும் சேர்ந்து இந்த 3.16ங்கிறது வந்து வேரியபிளுக்கு, அதாவது நீங்க யூனிட் காஸ்ட்டுக்கும் ஏறும், இதுக்கும் ஏறும். மிஸ்லேனியஸ்னு ஒன்று அட்டாச்மெண்ட் ஷீட் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க மீட்டர் ரெண்ட் கட்டுறது இந்த மாதிரி அதுவும் ஏற்றுறாங்க. அதில் ஒரு ஆல்மோஸ்ட் 100 ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே இது ஏறும். ப்ளஸ் நீங்க இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சான்னு சொல்லி. ஐ திங்க் இட் இஸ் ரீச். ஏன்னா இப்போ ரீச் ஆகலைன்னா இப்போ பாதி இதுக்கு அவர் வந்து சலுகைகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதை ஜாயின் பண்ணிட்டாருன்னா, இப்போ நீங்கள் எங்களுடைய ப்ரொபோசலே அதுதான். அதையும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி எங்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% கொடுத்தாங்க, நீங்கள் 10% கொடுத்தா எங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு எதிர்பார்க்கும். சார், தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிற ப்ராடக்ட் இன்னைக்கு குளோபலைஸ் ஆயிடுச்சு. ராஜ்கோட், அகமதாபாத் பம்பு கூட போட்டி போட வேண்டியிருக்குது, சைனா பம்பு கூட போட்டி வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இந்த காஸ்ட்டை முந்தியத்தை விட இப்ப காஸ்ட் எல்லாமே எவ்ரி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி எஃபிஷியன்டா செய்ய வேண்டிய சூழ்நிலையில இந்த மாதிரி அதிகம் பண்ணிட்டு போறது இது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட தொழில் வளர்ச்சியில் உருவாக்கும். அந்த மார்க்கெட்டை திருப்ப பிடிக்கவே முடியாது. அதனால எங்க கோரிக்கை என்னன்னா, கரண்ட் சார்ஜ் மட்டும் இல்ல, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அப்ரூவல் சார்ஜ், இப்படி எம்எஸ்எம்இக்கு சிறு குறுந்தொழில்களுக்கு இது எல்லாமே 50% பிக்ஸ் பண்ணாதான் திரும்ப அந்த கிராப்பை நம்ம ரைஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இன்னும் 10 மாதத்துக்கு தான் இருக்கு, அடுத்த எலெக்ஷன் இருக்கு. அதுக்குள்ள உங்க கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு சார் நாங்க இப்பவே கேட்கிறோம் சார், அதை நிறைவேற்றி கொடுக்கணும். புரிதல் தான் சார். கண்டிப்பா தொழில்கள் தாங்கணும் இல்லைங்க, அதனால உடனடியாக நிறைவேற்றணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இல்ல அது மட்டும் இல்லைங்க, இப்ப முதலமைச்சர் வந்து நல்லா கவனிக்கிறார். தமிழ்நாடு எம்எஸ்எம்இ துறை வந்து சிறப்பா வரணும், பெரிய அளவுல கொண்டு போகணும், இந்த சாதனையை சொல்லணும், வாக்கு வங்கி அந்த இதுக்கும் வந்து சரியான முறையில பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதை நாங்க வந்து கொடிசியா தலைமை இந்த ஃபெடரேஷன் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதா மெயின் வேலை. கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்க ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு.